வணக்கம். இது மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நெருக்கடிகளை எதிர்கொள்ள தயார். அத்தியாவசிய சேவைகளை முடக்காது முன்னெடுங்கள். அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு ஜனாதிபதி உத்தரவு. போலீசாரின் உதவியுடனே இனி எரிபொருள் விநியோகம். QR முறைமை கட்டாயம். அரசின் நிர்வாக தோல்வியால் நாடு மீண்டும் நெருக்கடிக்குள். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் காட்டம். மத்திய கிழக்கு போர். பலிசக்தி நெருக்கடியை சமாளிக்க ஜனாதிபதி தலைமையில் மீளாய்வு. கடந்த ஆட்சியாளர்களின் தோல்வியே இன்றைய நெருக்கடிக்கு காரணம். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு. பண்டிகை கால எரிபொருள் நெருக்கடியை தவிர்க்கவே QR குறியீட்டு முறைமை அறிமுகம். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க காரிநகரில் விளக்கம். எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்தியா ரஷ்யாவுடன் அரசு ஒப்பந்தம். தமிழ் கட்சிகள் கடமை தவறிவிட்டன. தலைமையை வழங்க நாங்கள் தயார். தமிழர் விடுதலை கூட்டணி அறிவிப்பு. எரிபொருள் எரிவாயு விநியோகம் முற்றாக தடைப்படும் அபாயம். பேராசிரியர் வசந்த அத்துக்கோரள எச்சரிக்கை. இன்னும் 2 ஆண்டுகளில் வடக்கின் வீதிகள் அனைத்தும் புனரமைக்கப்படும். ஆளுநர் வேதநாயகன் உறுதி. பெற்றோரிடம் பணம் வசூலிப்பதை தவிர பாடசாலை அதிபர்களுக்கு பிரதமர் கடும் உத்தரவு. தொடர்வது விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் நாட்டில் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வது குறித்து ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நேற்று அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்தினார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தற்போதைய உலகளாவிய நெருக்கடிகளால் எழக்கூடிய சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம் மற்றும் கடற்றொழில் போன்ற முக்கிய துறைகளின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் அவற்றுக்கான எரிபொருள் சேவைகள் குறித்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் இதன்போது ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தனர். இக்கூட்டத்தில் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட முக்கிய பரிந்துரைகள் வருமாறு: சுகாதாரத்துறை போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்புகளை பிரதேச ரீதியாக பராமரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டும். தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு வீட்டிலிருந்து பணியாற்றும் முறைமை குறித்து மேலதிக ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறையில் காணப்படும் குறைபாடுகளை உடனடியாக சரி செய்து அதனை மேலும் முறைப்படுத்த வேண்டும். எதிர்கால நிலைமைகளை முன்கூட்டியே கணிக்க முடியாது என்பதால் அனைத்து துறைகளும் தனியாக முடிவெடுப்பதை தவிர்த்து ஒட்டுமொத்த நாட்டு நலன் கருதி ஒருங்கிணைத்து செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத், பிரதி அமைச்சர் சதுரங்காபே சிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க உள்ளிட்ட உயரதிகாரிகள் மற்றும் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். பண்டிகை காலத்தில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டே QR முறைமை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். காரைநகர் சுற்றுவட்ட வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள சில நிர்வாக சிக்கல்கள் வெகு விரைவில் தீர்க்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் எரிபொருள் நெருக்கடி ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டே QR முறைமை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உலகளாவிய போர்ச்சூழல் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளதால் எதிர்காலத்தில் இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் முற்றாக தடைப்படும் அபாயம் காணப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளிபரவியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த அத்துக்கூரல் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் $60 காணப்பட்ட ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை 1 மாத காலத்துக்குள் $100 எட்டியுள்ளதாகவும் இது 58% விலை உயர்வு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நெருக்கடியானது கடந்த காலங்களில் நிலவிய பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது என விளக்கிய அவர்,
முன்னைய காலங்களில் எரிபொருளை இறக்குமதி செய்ய அந்நிய செலாவணி கையிருப்பில் இல்லாததே தட்டுப்பாட்டுக்கு காரணமாக அமைந்தது என்றும், ஆனால் தற்போது நிதி இருந்தாலும் உலக சந்தையில் நிலவும் விநியோக தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து சவால்கள் காரணமாக எரிபொருளை பெற்றுக்கொள்வது பெரும் சவாலாக மாறியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதன் மூலம் நுகர்வை கட்டுப்படுத்தவும் கிடைக்கக்கூடிய வளத்தை சரியான முறையில் மேலாண்மை செய்யவும் முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அத்துடன் பொதுமக்களும் ஊடகங்களும் தற்போதைய உண்மை நிலைமை உணர்ந்து பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும், தேவையற்ற எரிபொருள் நுகர்வை தவிர்த்து சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசியல் வேறுபாடுகளை கடந்து நாடாக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படாவிட்டால் எதிர்காலத்தில் எரிபொருள் மற்றும் எரிவாயு அற்ற மிக மோசமான நிலைக்கு நாடு தள்ளப்படும் என்றும் அவர் மேலும் எச்சரித்தார். சுயநலம் மேலோங்கியுள்ள தமிழ் கட்சிகள் தங்களது கடமைகளிலிருந்து தவறிவிட்டன. அந்த தலைமைத்துவ இடைவெளியை தமிழர் விடுதலை கூட்டணி நிச்சயம் நிரப்பும் என்று அந்த கட்சியின் ஊடக பேச்சாளரும் தேசிய ஒருங்கிணைப்பாளருமான எஸ். சுதாகரன் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய நிர்வாகிகளின் கீழ் தமிழ் மக்களுக்கான முறையான தலைமையை வழங்கும் நோக்குடன் தமிழர் விடுதலை கூட்டணி தற்போது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் சில பின்னடைவுகளை சந்தித்திருந்த போதிலும் தற்போது இளைஞர்களின் பங்களிப்புடன் புதிய உத்வேகத்துடன் முன்னிலையான அரசியல் பாதையை நோக்கி நாங்கள் நகர்ந்து வருகின்றோம். தற்போது தமிழ் மக்கள் உரிய தலைமைத்துவமின்றி இக்கட்டான நிலையில் வாழ்கின்றனர். எந்தவொரு தமிழ் கட்சியும் மக்களின் விடுதலைக்கான சரியான பாதையை தெரிவு செய்யவில்லை. தொடர்ச்சியாக பிழையான பாதையிலே அக்கட்சிகள் பயணிக்கின்றன. கட்சிகளுக்குள் பொதுநலன் மறைந்து சுயநலம் குடிகொண்டுள்ளது என்றார். இனிவரும் காலங்களில் அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் போலீசாரின் ஒத்துழைப்புடன் QR குறியீட்டு முறையின் கீழ் மாத்திரமே எரிபொருள் விநியோகம் செய்யப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகுருணா நேற்று பிற்பகல் நடத்திய விசேட செய்தியாளர் சந்திப்பின் போதே இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், எமது எரிபொருள் முன்பதிவுகள் வழமை போன்று கிடைத்து வருகின்றன. எனவே அடுத்த மாத இறுதி வரை விநியோகத்தில் எவ்வித சிக்கலும் இருக்காது. இன்று காலை QR முறைமை அமலுக்கு வந்தபோது ஏற்பட்ட சிறிய தொழில்நுட்ப கோளாறுகள் தற்போது முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளன. வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் நுகர்வோர் தேவையற்ற முறையில் வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. QR முறைமைக்கு புறம்பாக எவருக்கும் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. இதனை உறுதிப்படுத்த போலீசாரின் ஒத்துழைப்பு கோரப்பட்டுள்ளது. அத்துடன் தேவையற்ற முறையில் வரிசைகளில் நிற்பவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது. எரிபொருள் நிலையங்களுக்கு வழங்கப்படும் அளவுக்கும் QR ஊடாக விநியோகப்படும் அளவுக்கும் இடையே முரண்பாடுகள் காணப்பட்டால் சம்பந்தப்பட்ட நிலையங்களின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். பயணிகள் போக்குவரத்து பஸ்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை ஊடாக தொடர்ந்து எரிபொருள் வழங்கப்படும். அவர்களின் பயண தூரத்துக்கேற்ப QR ஒதுக்கீட்டில் மாற்றங்கள் செய்யப்படும். இதேவேளை மீன்பிடி மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கான எரிபொருள் விநியோகமும் முறையாக முன்னெடுக்கப்படும் என்றார். எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்க்க இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் அவசர ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொள்ள அமைச்சரவை அனுமதி கோரப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலால் உலகளாவிய எரிபொருள் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு எதிர்வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் நேரடி ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை இலங்கை முன்னெடுத்துள்ளது. இதன்போது வழமையான கேள்விப்பத்திர நடைமுறைகளை தவிர்த்து அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையின் கீழ் இந்த எரிபொருள் கொள்வனவை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் கோரிக்கைகளுக்கு இந்தியாவும் ரஷ்யாவும் சாதகமான பதிலை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ரஷ்யாவுடனான கொடுக்கல் வாங்கல்களை எந்த நாணய இலக்கில் மேற்கொள்வது என்பது குறித்து தற்போது ஆராயப்பட்டு வருகிறது. யுக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யாவின் டாலர் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதால் தேசிய நாணய அலகுகளில் வர்த்தகத்தை மேற்கொள்ள ரஷ்யா முன்னுரிமை அளித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டை சீரழித்தமையினால் போதிய எரிபொருள் களஞ்சிய வசதிகள் கூட நாட்டில் இல்லை என தெரிவித்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், இருப்பில் உள்ள எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தவே QR முறைமை மீண்டும் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார்.
யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எரிபொருள் விநியோகம் தொடர்பான விசேட கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கு போர்ச்சூழலால் சர்வதேச ரீதியாக எரிபொருள் விலை $100 தாண்டியுள்ளது. இலங்கையை பொறுத்தவரை எதிர்வரும் மே மாதம் வரை தேவையான எரிபொருள் மற்றும் எரிவாயு கையிருப்பில் உள்ளது. எனினும் எமது நாட்டில் 38 நாட்களுக்கு மேல் எரிபொருளை சேமித்து வைக்கக்கூடிய பெரிய அளவிலான களஞ்சிய வசதிகள் இல்லை. கடந்த கால ஆட்சியாளர்கள் இத்தகைய அடிப்படை வசதிகளை கூட அமைக்க தவறியதன் விளைவையே இன்று மக்கள் அனுபவிக்கின்றனர். விவசாயிகள், கடற்றொழிலாளர்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ள விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எரிபொருள் நிலையங்களில் வரிசைகள் காணப்பட்டால் அங்குள்ளவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வழங்க பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுடன் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்காக சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுடன் அரசு பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளது. இதன் பலனாக இந்தியாவிலிருந்து 2 மசகு எண்ணெய் கப்பல்கள் விரைவில் வருகை தரவுள்ளன. தற்போதைய நெருக்கடியானது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டதொன்று என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர். இதனை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் லாபம் தேட முடியாது என்றார். எங்களுக்கு தேவையான எண்ணெய், எரிபொருள் இருப்பதோ மே மாதம் ஆரம்பிக்கும் வரைக்கும் தான் எங்களுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கிறது. கேஸ் எடுத்துக்கொண்டால் மே மாதம் முடியும் தருவாய்க்கு மாத்திரம்தான் எங்களுடைய கேஸ் இருக்கின்றது. காரணம் என்னவென்று தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவும் இல்லை. உண்மையிலேயே எங்களுக்கு கேஸையோ அல்லது எரிபொருளையோ களஞ்சியப்படுத்திக் கொள்வதற்கான போதுமான களஞ்சியங்கள் இல்லை. அதனால் என்ன கஷ்டப்பட்டு எங்களுக்கு இது பண்ணாலும் கூட 37 நாட்களுக்கு மேலே எதையும் களஞ்சியப்படுத்த முடியாது. அதனால் வேண்டி ஒரு நாடு என்ற வகையில் உண்மையிலே நாங்கள் அந்த விஷயத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இது நாள் வரைக்கும் இருந்தவர்கள் எங்களுடைய நாட்டை தோல்வி அடைந்த பின்தங்கிய நாடாக தள்ளி வைத்திருக்கின்றார்கள். அதனால் அதிலிருந்து மீள வேண்டிய தேவை இருக்கின்றது. பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் பெற்றோர்களுக்கு எவ்வித பொருளாதார சுமையும் ஏற்படுத்தாத வகையில் அமைய வேண்டும் எனவும் இதற்காக பெற்றோரிடமிருந்து நிதி வசூலிப்பதை தவிர்க்குமாறும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதிபர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தங்காலை மற்றும் பலஸ்முல்ல கல்வி வலயங்களைச் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுடனான விழிப்புணர்வு சந்திப்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில், எதிர்வரும் 2027 ஆண்டில் 2ஆம் மற்றும் 6ஆம் தரங்களுக்காக புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. அத்துடன் வகுப்பறை மாணவர் எண்ணிக்கை ஆரம்ப பிரிவில் 25 தொடக்கம் 30 வரையாகவும் 2ஆம் நிலை பிரிவில் 35 வரையாகவும் மட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இக்காரணம் கொண்டும் சுற்றறிக்கைகளுக்கு புறம்பாக மாணவர்களை இணைத்துக் கொள்ளக்கூடாது. 2026ஆம் ஆண்டில் அனைத்து பாடசாலைகளுக்கும் ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய வசதிகள் வழங்கப்படும். இதற்காக பெற்றோரிடம் பணம் கோரக்கூடாது. 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளுக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பாடசாலை அபிவிருத்தி பணிகளுக்காக முறையாக பயன்படுத்துவதை அதிபர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதிபர் மற்றும் ஆசிரியர் நியமனங்கள் அல்லது இடமாற்றங்கள் வழங்கப்படும் போது அரசியல் செல்வாக்குகளை பயன்படுத்தி தமக்கு விருப்பமான இடங்களை பெற முற்படாமல் எவ்வித தயக்கமுமின்றி அவற்றை ஏற்று பணிகளை பொறுப்பேற்க வேண்டும். அதிபர் சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகள் குறித்து ஆராய சம்பள குழுவுக்கு பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதிபர் சேவையின் கௌரவத்தை உறுதிப்படுத்துவதற்கான விசேட அறிக்கை விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிகழ்வில் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத், நாடாளுமன்ற உறுப்பினர்களான டிகால் கலப்பதி, அதுல வெலந்த கொட மற்றும் மாகாண வலய கல்வி அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள் என பெருமளவானோர் கலந்து கொண்டனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நடைபெற்றது. மத்திய கிழக்கு போரினால் நிலக்கரி, எரிவாயு, எண்ணெய் உள்ளிட்ட வலிசக்தி விநியோக கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள தடைகள் மற்றும் அந்தந்த தடைகளை எதிர்கொண்டு தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு துறையினராலும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள மாற்று வழிகள் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. அத்துடன் உருவாகி வரும் புதிய நிலைமைகள் குறித்து மக்களுக்கு தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தும் முறையான தகவல் தொடர்பு முறையை பேண வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார்.
அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒன்றிணைத்து கைத்தொழில் துறையில் ஏற்படும் புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய சூழலானது கடந்த கொரோனா காலப்பகுதியை விடவும் மாறுபட்டது என்பதால் புதிய நிலைமைக்கு ஏற்றவாறு மாற்று நடவடிக்கைகளை பின்பற்றி எரிபொருள் சிக்கன முறைமைகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த, வலிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார நாயக்க, ஜனாதிபதியின் டிஜிட்டல் பொருளாதார ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய, ஜனாதிபதியின் பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹூலங்குவ, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க, நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தா, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜானக ராஜகருணா, லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசின் திட்டமிடப்படாத மற்றும் திறமையற்ற நிர்வாகம் காரணமாக நாடு மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடியுள்ளார். கேகாலை தேர்தல் தொகுதி அலுவலக திறப்பு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் ஆற்றிய உரையின் முக்கிய அம்சங்களாக மத்திய கிழக்கு பதற்றம் மற்றும் ஹோர்முஸ் ஜலசந்தி மூடப்படுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் நான் எச்சரித்த போது அரசு அதை கேலி செய்தது. ரஷ்யாவுடனான நேரடி ராஜதந்திர உறவுகள் மூலம் எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறு நாம் வழங்கிய ஆலோசனைகளை அரசு ஆரம்பத்தில் நிராகரித்தது. தற்போது கடும் நெருக்கடி ஏற்பட்ட பின்னரே ரஷ்ய தூதுவரை சந்திக்க முற்படுகின்றனர். அதேபோல் தற்போது இறக்குமதி செய்யப்பட்டுள்ள நிலக்கரியும் தரமற்றது என்பது உறுதியாகியுள்ளது. எரிபொருளுக்கு QR முறைமை கொண்டுவரப்பட்டதைப் போல அரசின் இப்போக்கை பார்த்தால் எதிர்காலத்தில் விவசாயிகளின் உரங்களுக்கும் QR குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசு எவ்வித முன்னாயத்தமுமின்றி நாட்டை ஏமாற்றி ஆட்சி நடத்தி வருகிறது. எதிர்க்கட்சி வழங்கும் நல்ல ஆலோசனைகளை கூட ஆணவத்தால் நிராகரிக்கின்றனர். அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதிலும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பொய்களை பரப்புவதிலும் காட்டும் ஆர்வத்தை நாட்டு பிரச்சினைகளை தீர்ப்பதில் இவர்கள் காட்டவில்லை என்றார். டிட்வா சூறாவளி பாதிப்பின் பின்னர் சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை நடத்துமாறு கோரிய போதும் அதனை ஜனாதிபதி உதாசீனம் செய்தார் என்று குறிப்பிட்ட சஜித் பிரேமதாச, அரசியல் பழிவாங்கல்களால் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாது என்பதையும் ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் உரையாற்றினர். யாழ் மாவட்டத்தில் 2 நாட்களுக்கான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக எரிபொருள் கூட்டுத்தாபன வடபிராந்திய முகாமையாளர் தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறை தொகைச்சாலையிலிருந்து தான் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக கொழும்பிலிருந்தும் நேரடியாக விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றபடி காரணத்தினால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எமது தொகைச்சாலை இயங்குவதில்லை. நேற்று சனிக்கிழமை இரவு QR தொடங்க போகிறதாக அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சில QR முதல் எரிபொருளை பெறணும் என்ற ரீதியில் சில எரிபொருள் நிலையங்களில் இருந்த எதிர்பாராத விற்பனை நடைபெற்றதால் எரிபொருள் தீர்ந்து காணப்படுகிறது. எனினும் நாளை காலையில் எல்லா எரிபொருளுக்கும் தேவையான எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட QR கோட்டா அடிப்படையில் எந்த சந்தேகம் இல்லாமல் அவர்கள் அந்த QRஐ அந்த வாரத்துக்குரிய வழியில் எந்த நெருக்கடியும் இல்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி வழங்கப்படுகிறது.